சரி மெனுவை பார்ப்போம். மெனுவெல்லாம் மட்டன் பிரியாணியா? யாழ்ப்பாணம் பிரியாணி ஒரு காரம் இருக்கும். சிக்கன் பீஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய பீஸ் வச்சிருக்கலாம். அது ஆனால் எண்ணெய் கொஞ்சம் வந்து ஒயிலியா இருக்கு. பாசம் மலர்கள் எல்லாரும் ஒரு வாய் வித்தியாசமான பிளேவரா இருக்கு. நாளைக்கு ஏதோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து முட்டை வைக்கல. நசிக்க வந்து அப்படியே எல்லாமே போன்லெஸ் என்று சொல்ல மாட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல எலும்போட சிக்கன் பீஸ் நேற்று கொஞ்சம் கூட காய்ச்சிட்டீங்க. போதையில கொஞ்சம் கூட காய்ச்சிட்டீங்க. இல்ல நான் 2000 சொச்சம்பி கேக்க வந்து ஒரு கொஞ்சம் பீசஸ் வந்து போட்டுக்கலாம். 1600 5 ஆளோட சோறு சாப்பிடுறது ரெண்டு வச்சுட்டு அப்படி செய்யறாங்க. சொன்னாங்க இப்படி யாராவது வேற ஆட்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கமாட்டு இல்ல அப்படின்னு சொன்னது உண்மையான விஷயம். அதுக்கு 7800 கிட்ட பில் வந்திருக்கு. 1760 இலங்கை சார்ஜ் வந்து 606. சில கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் இல்லை. மாத்திரம் பண்ணாத வார்த்தை சொல்லிட்டு ஆனால் தேவையில்லை. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் இலங்கையில குருநாகல் மாவட்டத்துல நிக்கிறோம். ஒரு அலுவலகம் வந்தாங்க. அதோட இதுல பின்னால பாத்தீங்கன்னா தெரியும், பின்னால வந்து ஆசிப் பிரியாணி என்ற ஒரு கடை ஒன்று இருக்கு. இது வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு உலகத்துல கிட்டத்தட்ட 50 பிரான்ச்சுக்கு மேல வச்சிருக்கிறோம். அதோட இங்க கணக்க பெரிய பேனர்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணி, அதாவது உலகத்திலேயே சிறந்த பிரியாணி இதுதான் பெரிய பேனர் எல்லாம் போட்டிருந்தவ. இன்றைக்கு நாங்கள் இந்த ஆசிப் பிரியாணில போய் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்றத வந்து சொல்ல போறோம். பர்த்டே பாட்டு அப்படி இல்ல, போய் சாப்பிட போறோம். உங்களுக்கு பாட்டி வைக்கல, எனக்கு வச்சுட்டேன். இவங்களுக்கு வைக்கல. ஒரு மனசார வைக்கிறது. ஒரு மாசம் நீங்க ஒரு வருஷம் கழிச்சும் பாட்டி கேட்கக்கூடிய ஆகலாம். நீங்க இந்த பாட்டி முடிய கார் பாட்டி கேட்போம். சரி சரி. இப்ப வந்து எல்லா வகையான பிரியாணியும் வந்து சாப்பிட்டு இருப்போம். ஆனா இந்தியன் பிரியாணி வந்து ஒரு காரம் குறைவா ஒரு இதா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்றைக்கு இவன் பிரியாணியை சாப்பிட்டு பாப்போம். இதை பாத்தீங்கன்னா இந்த குருநாகல் டவுன் இருக்கு தானே, அதுக்கு பக்கத்திலேயே இதுல இருக்கு பாருங்க, ஆஷிப் பிரியாணி, த வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணி என்று போட்டிருக்கணும். இதுக்குள்ளதான் வெளியில இருந்து பாக்க ஒரு சின்ன கடை மாதிரி தான் கிடக்கு. உள்ளுக்குள்ள போய் அப்படியோ பாப்போம். அஞ்சு பேர் ஓகே. கிளை இதில் பார்த்தீங்கன்னா கிளையும் இருந்து கொள்ளலாம். அதோட மேலேயும் ஃபேமிலி ரூம் இருக்கின்ற உள்ளுக்குள்ள வந்தோடனே முழுக்க ஏசியாக தான். எப்போ ஆஷிப் பிரியாணி தொடங்கப்பட்டது என்ற விடயங்கள் வந்து இதில் போட்டிருக்கணும். என்ன ராசா, இவர் வந்து இந்த ஆர்டர் கொடுக்கறதுல மும்முனமா இருப்பார். இந்த பில் வர்ற நேரம் பில் கட்டுறதுக்கு மட்டும் அதான். இவரை வந்து யாராவது ஆயிரம் கூட்டி கொண்டு போனீங்கன்னா என்ன சாப்பிட போறீங்கன்னு மட்டும் கேட்டுறாங்க. இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதான் இருக்கிறதெல்லாம் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு பின்னால போயிட்டு நான் பின்னால போயிட்டு வரேன் அப்படியே வேலைக்கு போயிடுவேன். சரி மெனுவை பார்ப்போம். மெனுவெல்லாம் சிக்கன் பிரியாணி 1340. இதுதான் அந்த இலங்கை விலையின் படி இருக்குது. ஒரு 2-3 பிரியாணி ஆர்டர் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இந்தியாவில் பன்னீர் பிரியாணி இங்கே திரும்புங்க. பிரியாணி மட்டும் இல்லை, இங்கே வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இதில் பக்கெட் பிரியாணி 3 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் வந்து 6500 சொச்சம். அங்கால என்னென்ன இருக்குது பாருங்க, சிக்கன் ஸ்டார்டர்ஸ், சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், மட்டன் ஸ்டார்டர்ஸ் இருக்குது, சீ ஃபுட் ஸ்டார்டர்ஸ், வெஜ்ஜஸ் கிரேவிஸ் இருக்குது, வெஜ் ஸ்டார்டர்ஸ் திரும்புங்க. கணக்கு ஐட்டங்கள் வச்சுக்கணும். தனியாக பிரியாணி மட்டுமில்லை, எக்கச்சக்க ஐட்டங்கள் வச்சுக்கணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இந்தியன் வெஜ் ரைஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப்ஸ் இருக்குது, மற்ற பிரெட்ஸ் இருக்குது, மற்ற கெபாப்ஸ் இருக்குது. மற்றது கார்லிக் சிக்கன்ஸும் வந்து இங்கே இருக்குது. மற்றது ஃப்ரெஷஸ் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், ஐஸ்கிரீம் ஐட்டம், டெசர்ட்டும் இருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன சாப்பிட போகிறோம்டா, இதில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம்ட்டு சொல்லணுமெண்டோடனே விட்ட மூஞ்சி ஆசை தான். ஆனால் நாங்கள் இதில் வந்து பிரியாணிஸ் தான் 2-3 செக் பண்ண போகிறோம். சரியா? இதில் வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி ஒன்று சொல்லுவோம், சிக்கன் மொகால் பிரியாணி ஒன்று சொல்லுவோம், மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இல்லையா? பீஃப் பிரியாணி இல்லை. ஸோ சார்
மற்றது மட்டன் முகால் பிரியாணி. அந்த முகால்ன்றது என்ன அர்த்தம்னு தெரியல, பார்க்கணும். ரைட், ஓகே. இதில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஒன்று சொல்லுவோம், மட்டன் பிரியாணி ஒன்று சொல்லுவோம், ப்ரௌன்ஸ் பிரியாணி ஒன்று சொல்கிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த முகால் பிரியாணியை உண்டே சொல்லி பார்ப்போம். உண்மையாவா? ஓ ஓகே. ஆர்டர் எடுக்க வரீங்க ப்ரோ, என்ன ஆர்டர்? எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாங்கள் ஒரு 5 பேர் நிற்கிறோம். 5 பேருக்கு ஒரு 4 டிஷ். ஓகே ஓகே. நாலுமா? ஓ చికెన్ బిర్యానీ ఉంది, చికెన్ ముగల్ బిర్యానీ ఉంది, మటన్ బిర్యానీ ఉంది. இதில் வந்து சாப்பாடு வர்றதுக்கு முதலே வந்த உடனே இதில் பிளேட்ஸ் வச்சிக்கணும். மேலே வந்து வாழையில் கட் பண்ணி நல்ல அழகாக இருக்குது. அதோட இதில் பார்த்திங்கன்னா வெங்காய ரைத்தா, இதுக்குள்ள கரட் எல்லாம் போட்டிருக்கு போல இருக்குது. அதுவும் நல்ல சின்ன ஒரு ஈய சட்டியில் தான் பரிமாறணும். இதில் பார்த்தா தெரியும் கேரட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதோட இதை பார்த்திங்கன்னா இது வந்து கத்தரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல் கிடக்கு. ஒரு கிரேவி ஒன்று வச்சிக்கணும் இந்தியன் ஸ்டைலில். வாவ், இது இந்த கலரை பார்க்கவே தெரியுது எப்படி இருக்கு. வந்து சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. சுடுதண்ணி கேட்டவர் நாங்கள் கேட்கல, இவர் நாங்கள் கேட்டவர் என்ன சமைச்சு சாப்பிடுவோமாண்டு இதில் வந்து சுடுதண்ணியும் வச்சு தந்துருக்கிறோம். என்ன ப்ரோ, இவர் வந்து பிரியாணிக்காண்டி வெயிட் பண்ணுறார். எப்படி இன்றைக்கு சாப்பிடணுமன்ற தருவாங்க. கன லேட் ஆகல, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, தந்துடுவான். ரைட், ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரியாணி வந்துட்டு. ஓகே, ப்ரான்ஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணியா? ஓகே ஓகே. ஆ ஓகே. இது வந்து சிக்கன் மொகல் பிரியாணி. இது வந்து வித்தியாசமாக இருந்தது, அதில் வந்து எடுத்திருந்த நாங்கள். இதுன்ற ரைஸை பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒன்றா பிரிஞ்சு இருக்கு. சாப்பிட்டு பாமேண்ணா. இப்போ பிரியாணி எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. வித்தியாசமா இல்ல ஒரு பிரியாணியை போடுவோம், டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். இல்ல வேண்டாம். இது வந்து பெருசா சாப்பிடுற பிரியாணி, அப்ப டேஸ்ட் பண்ண தேவையில்லை. முதலாவதா சிக்கன் பிரியாணி எடுப்போம். இது வந்து சும்மா சிக்கன் பிரியாணி. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குன்னு பாப்போம். ஒரு அவிச்சா முட்டை வச்சுக்கணும் மேலால. இந்த அரிசி எல்லாம் வந்து நல்ல பாஸ்மதி, நீளமான பாஸ்மதி ரைஸ் எல்லாம் செய்திருக்கணும். சிக்கன் பாத்தீங்கன்னா சிக்கன் அடியில எப்படி இருக்கு, சிக்கன் பீஸ் வந்து போட்டிருக்கணும். கையால எடுக்கணும். இந்த அளவு பெரிய பீஸ் வந்து போட்டிருக்கணும். சிக்கன் இதுலயே டேஸ்ட் பண்ணுவோமா? எல்லாரும் தனித்தனியா தான் போட்டு சாப்பிட போறோம். ஆனா இதுலயே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இப்படித்தான் இருக்கு சிக்கன் பிரியாணி. டேஸ்ட் பண்ணாங்க நீங்க ஒரு இந்த தனியா ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். நான் சொன்ன மாதிரி அந்த யாழ்ப்பாணம் பிரியாணி ஒரு காரம் இருக்கும். இது வந்து காரம் குறைவா. நான் பழமையா இங்க சாப்பிட கூட நல்ல ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. சிக்கன் பாத்தீங்களா, சிக்கனும் நல்லா அவிஞ்சிருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. சிக்கன் பீஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய பீஸ் வச்சிருக்கலாம். அது என்னுடைய அந்த விலை இல்ல தவறாக அண்ணி விட்டு சின்ன சின்ன பீஸ் இருக்கும். ஒரு பீஸும் இதுல கிடையாது சிக்கன் பிரியாணிக்குள்ள. அப்போ ஓகே. அந்த ஏலக்காய் பட் அந்த கிரேவின்ற வாசங்கள் எல்லாமே வந்து நல்லா அடிக்குது. வாசனை திரவியங்கள் நல்லா போடுவோம். ஆனா எண்ணெய் கொஞ்சம் வந்து ஒயிலியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டாங்க நெய்யா இருக்கு. நான் தீதி வரேன். பாசம் மலர்கள் எல்லாரும் ஒரு வாய் கொஞ்சம் சத்தமா கேட்கணும். அப்படிதான் கேட்கும். அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு, வித்தியாசமான பிளேவரா இருக்கு, வளமையான பிரியாணி. நீங்க இவருக்கு கொடுக்க நேற்று இல்ல தனியா மேலால அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு வைக்கணும். மேலால புதினா போட்டு புதினா பிளேவர் எல்லாம் நல்லா இருக்கு. சரி, இதை விடுவோம். இது வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே. மற்றது வந்து
டப்பு முடிக்கணும். ஏன்டா இதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட். இது வந்து ப்ரான்ஸ் பிரியாணி சரியா? ரைட். இங்க பாருங்க ப்ரான்ஸ் என்ன மாதிரி போட்டுங்க வந்து ராலை சாப்பிட்டு காணா கிட்டத்தட்ட இது இந்த பிரியாணி இந்த இதெல்லாம் வந்து ஒரே இதா தான் இருக்கு மாட்டேன். தனி பிரியாணி வந்து சாப்பிடுவோம். ஆனா வித்தியாசமே இல்லை. சிக்கனை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ப்ரான்ஸ் பீஸ் எல்லாம் வந்து எனக்கு போடுங்க. ப்ரான்ஸ் இப்படி தான் போடுறோம். ப்ரான்ஸோட ஒரு வாயண்டு நீங்களும் சாப்பிட்டு போல ஜம்மி. என்னதான் இந்த ஆடு மாடு இருந்தாலும் இந்த கடல் உணவுல ஒரு டேஸ்ட் பண்றது. நீங்க சாப்பிடுறது என்ன வாய்ப்பு? கட்டாயம் நான் பாயிருவோம். என்ன சொல்லு? சூப்பரா இருக்கு. நல்லா வரும். ராலுக்கு ஏதோ போட்டிருக்கணும் ப்ரோ. நெய் அது மாதிரி ஏதோ போட்டிருக்கணும். ராலை வந்து அந்த மேரினேட் பண்ணி மசாலாவோட மேரினேட் பண்ணி தான் இதுக்குள்ள போட்டிருக்கோம். நான் நினைச்சேன் இந்த 2 பிரியாணியும் வந்து ஒரே டேஸ்டா தான் இருக்கு. ஆனா வித்தியாசமாவே இருக்கு. உங்களுக்கு கையில வாயில வைக்கல குழந்தையாவே மாறி அலஸ்டிங்க. அம்மா மாறி அலஸ்டிங்க. சரி. அதுதான் சரி. அடுத்து வந்து இது மட்டன் பிரியாணி. இதுல கணக்கரால் போட்டு நினைக்கிறேன். 2 பிளேட்லயும் 2 பிரியாணி போடுங்க. ஆனா இதுக்கு வந்து முட்டை வைக்கல. இதுக்கு வந்து முட்டை வைக்கல. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கு தான் அவிச்ச முட்டை கொண்டு வச்சிக்கணும் சரியா? இதுல வந்து மட்டன் பாருங்க. மட்டன் பீசஸ் எல்லாமே மேலால தான் வச்சுக்கணும். பெரிய பெரிய பீஸா வச்சிருக்கீங்க. நல்ல எலும்போட வச்சிருக்கு. ரைட். இதை கொஞ்சம் சாப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாள் நண்பர்களும் இருக்கிறோம். அவையிலையும் விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. இதை தனியா சாப்பிடுவாங்க. இதுல வந்து நெய் வாசம் அடிக்குது. ஆட்டுக்கு இந்த ஆட்டை பாருங்க. இந்த ஆட்டு பிரியாணின்ற பீஸ் இதுதான் எவ்வளவு அதுக்கு வெந்திருக்குன்னு நசிக்க வந்து அப்படியே நீங்க வீடியோல எப்படி பாத்து கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் பக்கத்துல இருந்து பாத்து கொண்டிருக்கேன். பாக்க உங்களோட மோசமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த ஆட்டை பாருங்க. இது வந்து எவ்வளவு சொப்டா இருக்குங்க. நல்ல சொப்டா அந்த ஜூசியா ஒரு நல்ல ஜூசியா இருக்கு. இது மட்டன் பிரியாணி. இதுல வந்து சிலது எல்லாமே போன்லெஸ் என்று சொல்ல மாட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல எலும்போட ஒரு பீஸ் வந்து வச்சுக்கணும். இப்படி இருக்கு. அடுத்தது இவர் பேர் இவருக்கு தான் தர போகணும். இல்ல உங்களுக்கு இல்ல. நல்ல மசாலா வாசனை எல்லாம் வந்து தூங்கி தான் கொடுக்கும். இது எவ்வளவு 2000 மற்ற வந்து இது வந்து பிளேட் இஞ்சால வைக்க கூடாது. இஞ்சால வைங்க. எப்படிங்க மட்டன் பீஸ் போயிருக்கு. இது வந்து என்னது சிக்கன் முகால் பிரியாணி. இதுல பாத்தீங்கன்னா இதுல முகால்ல மிச்சம் எல்லாத்தையும் விட இதுல அந்த முட்டை வந்து திரட்டி இருக்கிற மாதிரி இந்த தெரியுது பாருங்க. இதுல முட்டை எல்லாம் வருது. அதோட சிக்கன் பீஸ் அதே பீஸ் தான். ஆனா இதுல ஆம்லெட் மட்டும் ஸ்பெஷல் போல. இந்த கஜு எல்லாம் போட்டுக்கணும். மற்றது இந்த முட்டை மேலால கொஞ்சம் சாப்பிடுவேன். இந்த முட்டையோட சாப்பிட முட்டையில வேற லெவலா இருக்கு. சிக்கன் பிரியாணி சிக்கன் முகால் பிரியாணின்றது நல்லா இருக்கு. கஜு எல்லாம் போட்டுக்கணும். மற்ற அந்த முட்டையோட சேர்ந்து சாப்பிட. ஆனா சுட சுட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. நேற்று செஞ்சதுக்காக கொஞ்சம் செய்யறாரு. நீங்க நேற்று கொஞ்சம் கூட காய்ச்சிட்டீங்க. போதையில கொஞ்சம் கூட காய்ச்சிட்டீங்க. இல்ல வேற லெவலா இருக்கு. இப்ப மிச்ச நண்பர்கள் எல்லாருமே சாப்பிட்டு அவன் ஒப்பீனியன் வந்து கேட்போம். இதில் வந்து எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி சிக்கன் முகால் பிரியாணி டேஸ்டாக இருக்கின்றவர். மற்றது நான் ஒரு குறையோண்டு விட்டுட்டேன். இது இந்த ரைத்தா இந்த இது கிரேவியல் சாப்பிடாம விட்டுட்டேன். ரைத்தாவோடையும் கிரேவியோடையும் ஒரு குழையல் ஒரு சின்ன சிக்கன் பீஸ் அப்படியே உடைச்சி இதில் வச்சு
இந்த ரைத்தா வந்து கரெக்டோடு சேர்ந்து நல்லாவே இருக்குது. அதுவும் கிரேவியும் வந்து நல்ல திக்காக வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ பில் வந்திருக்குன்னு பாருங்க. 7,767 ரூபாய் வந்து பில் வந்திருக்கு. இதில் சர்வீஸ் டேக்ஸ் 10 விதத்தோடு சேர்த்து வந்திருக்கு. இந்த என்னென்ன பிரியாணி எடுத்துனாங்கன்னு இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னென்னு சொல்கிற ஒரு அவரேஜாக சொல்லலாம். மற்ற வந்து என்னை பொறுத்த மட்டும் அந்த குவான்டிட்டி குறைவு. ஒரு பிரியாணி வந்து ஒரு ஆள்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது விலையால் கொஞ்சம் குறைக்கலாம். மற்றது மட்டன் பிரியாணியில் வந்து ஒரு 2 பீஸ் தான் எங்களுக்கு கண்ணுக்கு காலையில் ஒரு 5 பீஸ். அதான் ஏன்னா 2000 சொச்சம்பி கேட்க வந்து ஒரு கொஞ்சம் பீசஸ் வந்து போட்டுக்கலாம். 1600 5 ஆளோட சோறு சாப்பிட்றது. ஆனால் வந்து சாப்பிடக்கூடிய அந்த இது இல்லைன்னு இல்லை, ஒரு குவாலிட்டியான ஒரு டேஸ்டான இதாக தான். உங்களோட இது வந்து என்ன சொன்னீங்க? என்ன பொறுத்த மட்டும் இப்போ என்ன சொல்லுங்க பாருங்க, குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கூட்டம். இப்போ அவ்வளோ விலை 2000 ரூபா கொடுக்குறோம். 2 பீஸ் ஏன்டா நாங்கள் சொல்லக்கூடாது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 7-8 சிக்கன் ரெசி ஆட்டுத்துண்டு வந்து மட்டன் பிரியாணி அப்படி இருக்கே 2 வச்சுட்டு அப்படி செய்கிறாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடவா தான் இருந்தது. ப்ரைஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்றது இருக்கிற இடத்துல ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் இருக்கமாக இருந்தது. இப்போ நாங்கள் பெரிய ஆக்கள்லாம் நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வர்ற கேட்க வந்து இருக்கமாக இருந்தது. சொன்னாங்க இப்படி யாராவது வேறு ஆக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமாண்டு இல்லை அப்படின்னு சொன்னது. அது உண்மையான விஷயம். அதுக்குள்ள போய் வரையில. இப்போ ஒரு பெரிய ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் வயசுமான ஆக்கள் எல்லாம் தள்ளி போகிறோன்னா இப்படி படுத்து உருண்டு தான் போகணும் போல இருக்குள்ள கதிரையால். சரி, நாங்கள் 4 பேரும் நாங்கள் 5 பேரும் சாப்பிட்டதுக்கு வந்து நாங்கள் 4 பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. 4 பிரியாணிக்கும் 7,800 ரூபாய் கிட்ட பில் வந்திருக்கு. 1760 இலங்கை சார்ஜ் வந்து 606. இலங்கையின் நிலவரங்கள் இப்படி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரியாணி பற்றி கேட்குறீங்க? பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஆனால் அளவு தான் காணும். ரைட்டு காணும். விலை தானே ஓவர் ப்ரைஸாக எனக்கு பட்டது. சில கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் இல்லை. அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். மாத்திரம் பண்ணாத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ரைட் ஓகே. அந்த இடம் ஸ்பேஸ் கொஞ்சம் பிரச்சனை. உள்ள போகிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ். நீங்கள் என்ன மாதிரி இருந்தது? எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். எல்லாம் சொல்லிட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சபடியா ரைட். விலையையும் இதையும் இருக்கா கன்சிடர் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். இது வந்து இலங்கையில இங்க மட்டும் தான் வந்திருக்கேன். இந்த பிரியாணி வந்து இலங்கையில இங்க குர்நாகலம் கொழும்புலையும் தான் இருக்கு, யாழ்ப்பாணத்துல இல்ல. அப்ப இந்த வர்ற நேரம் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்ன்றக்காண்டி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். யாழ்ப்பாணத்துல வரும் அது போட்டிருக்கோம். வவுனியாவில் வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இப்படியே வந்து போறோம் அடுத்த அலுவலர்களுக்கு. நீங்களும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம்.